வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். லாரிகள் ஸ்ட்ரைக் வாபஸ். மத்திய அரசுடன் நடத்திய 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு. மீண்டும் தமாக கோஷத்துக்கு வாசன் முற்றுப்புள்ளி. வதந்தி பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை. மும்பை ரசாயன தொழிற்சாலையில் பயங்கர விபத்து. சுவர் இடிந்து 5 பேர் பலி. விரிவான செய்திகள். மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து ஏப்ரல் 1 தேதியிலிருந்து அறிவிக்கப்பட்டிருந்த லாரிகள் ஸ்ட்ரைக்கை அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளது. வாகனங்களுக்கு 3ஆம் நபர் காப்பீடு பிரீமிய கட்டணத்தை குறைக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கவரி சோதனை சாவடிகளில் ஒரே சீரான கட்டணம் வசூலிக்க வேண்டும். டீசல் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் சார்பில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் லாரிகள் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்துக்கு ஆம்னி பஸ்கள் மற்றும் சுற்றுலா வாகன சங்கங்களும் ஆதரவு தெரிவித்திருந்தன. வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய தரைவழி போக்குவரத்து துறை அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் நடத்திய 2 சுற்று பேச்சுவார்த்தையில் முடிவுகள் ஏற்படவில்லை. இந்நிலையில் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் கோரிக்கையை ஏற்று மோட்டார் வாகனங்களுக்கான 3வது நபர் காப்பீடு பெரிதும் குறைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளியன்று டெல்லியில் மத்திய தரைவழி போக்குவரத்து துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடன் 3வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பேருந்துகளுக்கு தேசிய பர்மிட் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டது. லாரி உரிமையாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகள் மீது 3 மாதத்தில் நடவடிக்கை எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அகில இந்திய மோட்டார் காங்கிரசார் ஏப்ரல் 1ஆம் தேதி அறிவித்திருந்த லாரி வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றுக் கொண்டனர். மீண்டும் தமாக உதயமாகப் போவது தொடர்பான யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்த மத்திய அமைச்சர் வாசன், இதுபோன்ற போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது தமிழக காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறியுள்ளார். மத்திய கப்பல் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வெள்ளியன்று செய்தியாளர்களை சந்தித்தார். இலங்கை விவகாரத்தில் தமிழக மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் இந்திய அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவித்த வாசன், IPL போட்டிகளில் இலங்கை வீரர்கள் பங்கேற்பது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவை வரவேற்பதாகவும், இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடப்பது தொடர்பாக இலங்கைக்கு எதிராக ஓட்டளித்த நாடுகள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மாணவர்களுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இலங்கை வீரர்கள் சென்னையில் விளையாடாமல் பங்கேற்காமல் இருக்கும் வகையிலே IPL ஆட்சி மன்ற குழு ஒரு நல்ல முடிவை எடுத்திருப்பதை நான் வரவேற்கின்றேன். என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, இலங்கை அரசின் அணுகுமுறையில் வருகின்ற நாட்களிலே மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அந்த மாநாட்டை வேறு நாட்டிலே நடத்துவதற்குண்டான ஏற்பாட்டினை, முன்முயற்சிகளை வாக்களித்த அனைத்து நாடுகளும் இணைந்து எடுக்க வேண்டும். இலங்கை தமிழர்களின் பாதுகாவலராக இந்தியா இருப்பதாகவும், இந்தியாவின் ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். சென்னை நகரில் வெள்ளியன்று தமிழ் மாநில காங்கிரஸ் தொடர்பான சில போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த வாசன், தமாக மீண்டும் உதயமாக போவது போன்ற போஸ்டர்கள் ஒட்டியவர்கள் மீது தமிழக காங்கிரஸ் நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். உண்மைக்கு புறம்பான செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் நான் பதில் கூற விரும்பவில்லை. கற்பனையின் அடிப்படையிலும் யூகங்களின் அடிப்படையிலும் வருகின்ற செய்திகளை நம்ப வேண்டாம் என்று இயக்க நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இயக்கத்தை பலவீனப்படுத்தும் வகையிலே சுவரொட்டுகளை ஒட்டி தவறான செய்திகளை பரப்புபவர்களை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இதுபோன்ற தவறான செயலிலே ஈடுபடும் தனி நபருடைய செயல்கள் ஏற்புடையதல்ல. இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற நிலையை பின்பற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்களில் தமாக உதயம் தொடர்பாக ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் அதிரடியாக கிழித்து எறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மும்பையில் கெமிக்கல் கம்பெனியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் பக்கத்து வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்து 5 பேர் பரிதாபமாக பலியாயினர்.
மும்பையில் உள்ள சாகினாக்கா மக்கள் அடர்த்தி மிகுந்த பகுதி. இங்கு ஒரு கெமிக்கல் கம்பெனி இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டதால் கம்பெனிக்கு பக்கத்தில் இருக்கும் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 2 பெண் 3 ஆண்கள் அடங்குவர். उनके 2 बच्चे हैं, मुंगेश और उनकी बच्ची और पोती। சம்பவ இடத்துக்கு 4 தீயணைப்பு வாகனங்களும் 3 ஆம்புலன்ஸும் விரைந்து வந்தன. இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்ட போலீசார் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த ஆண்டின் மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் அறிவித்தபடி விழுப்புரம் காட்பாடி இடையே 3 புதிய ரயில்களின் சேவை துவங்கியது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் விழுப்புரம் காட்பாடி இடையே 3 புதிய பயணிகள் ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விழுப்புரம் காட்பாடி இடையே அகல ரயில் பாதை பணி முடிவடைந்து மார்ச் மாதம் சரக்கு ரயில் இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முதல் விழுப்புரம் காட்பாடி இடையே தினமும் 3 புதிய பயணிகள் ரயில்களின் சேவை துவக்கப்பட்டது. இந்த புதிய ரயில் சேவை பயணிகளிடையே பெருத்த வரவேற்பை பெற்றுள்ளது. நேரத்துக்கு போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 3 ட்ரெயின் விட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 3 புதிய ரயில்களும் தினமும் அதிகாலை 4 மணிக்கும் மாலை 4:20, 6:25 மணிக்கும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடிக்கு புறப்பட்டு செல்லும். இந்த புதிய ரயில் சேவையால் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர் ஆகிய 4 மாவட்ட மக்கள் பெரிதும் பயனடைவர். திண்டுக்கல்லில் வெடிகுண்டு வீச்சுக்கு ஆளான ஒன்றிய கவுன்சிலர் கள்ள துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டு வைத்திருந்ததாக கூறி போலீசார் அவரை கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். திண்டுக்கல் ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருபவர் முத்துப்பாண்டி. இவர் மீது கொலை மற்றும் பல அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளது. கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவனர் பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் 9வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இவரை கொலை செய்யும் நோக்கில் கடந்த மாதம் மட்டும் 3 முறை அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் வியாழனன்று நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்து காரில் சென்ற முத்துப்பாண்டி மீது நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. இதில் முத்துப்பாண்டி உயிர் தப்பினார். தனது பாதுகாப்பு திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையத்தில் முத்துப்பாண்டி சரணடைந்தார். அவரது வாகனத்தில் போலீசார் சோதனை செய்தபோது உரிமம் இல்லாத கள்ள துப்பாக்கியும் வெடிகுண்டு மற்றும் பயங்கர ஆயுதங்களும் இருந்தன. இதையடுத்து முத்துப்பாண்டியை போலீசார் கைது செய்து திண்டுக்கல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் முத்துப்பாண்டியை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். குடிநீர் வசதி செய்து தரக்கோரி கொடைக்கானல் அருகே மலை கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ளது வில்பட்டி ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள கோவில்பட்டி மலை கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் குடியிருந்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த பல வாரங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. கிராம மக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீரை அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளுக்கு விநியோகம் செய்வதால் மலை கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று குடிநீர் எடுத்து வரும் அவல நிலைக்கும் சிரமத்திற்கும் உள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து கோவில்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரிடம் புகார் செய்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் கொடுத்தபோது மக்களை தகாத வார்த்தையால் இழிவாக பேசியுள்ளார். இதனால் மனவேதனையடைந்த கிராம பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். வைஸ் பிரசிடண்ட், வார்டு மெம்பர், 2வது வார்டு மெம்பர் இவங்க இந்த குடிநீர் பிரச்சனையை கண்டுக்கிறதே கிடையாது. இவங்க இந்த மேலே காட்டேஜுகளுக்கு தண்ணியை எடுத்து காசு கொடுத்து அவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க. பணத்தை கொடுத்தோன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குடிநீர் பிரச்சனை ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இங்கே கோயில்பட்டியில் பிரச்சனை யாருமே வேலைக்கு போக கிடையாது. எல்லாமே கூலி வேலை செய்கிறவங்க தான். கூலி வேலைக்கு போயிட்டு 6 மணிக்கு வர்றவங்க தான். காலையில் 8 மணிக்கு போயாகணும். தண்ணி பிரச்சனைனாலேயே இன்னைக்கு இந்த வேலையை கெடுத்து நாங்கள் பஞ்சாயத்து முற்றுகையிட்டோம். நாங்கள் பொதுமக்களின் முற்றுகை போராட்டத்தை அறிந்த வில்பட்டி ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் பொதுமக்களிடம் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேல் பேச்சுவார்த்தை நடத்தி இனி வரும் காலங்களில் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்று உறுதிமொழி அளித்த பிறகு மலை கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். வீடு புகுந்து இளம்பெண் மற்றும் அவரது குடும்பத்தாரை தாக்கிய 11 பேர் கும்பல் பலாத்கார முயற்சியிலும் ஈடுபட்ட சம்பவம் பஞ்சாப் மாநிலத்தில் நடந்துள்ளது.
பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சரில் வசிக்கும் இளம்பெண் தினமும் டியூஷன் செல்வது வழக்கம். இந்த பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் ரோட்டில் கிண்டல் செய்து வந்ததுடன் தவறாகவும் நடக்க முயன்றுள்ளனர். இந்நிலையில் தனது சகோதரனின் பாதுகாப்புடன் அப்பெண் டியூஷன் சென்று வந்துள்ளார். ਕਾਲਜ ਤੋਂ ਬਾਅਦ ਟਿਊਸ਼ਨ ਪੜਨ ਜਾਂਦੀ ਆ ਤੇ ਉੱਥੋਂ ਪੜ੍ਹ ਕੇ ਟਿਊਸ਼ਨ ਵਾਪਸ ਆ ਰਹੀ ਸੀ ਘਰ ਨੂੰ ਤੇ ਫਿਰ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ 3 ਮੁੰਡੇ ਗਏ ਸੀ ਬਾਈਕ ਤੇ ਉਹਨਾਂ ਨੇ ਮੈਨੂੰ ਛੇੜਨਾ ਸ਼ੁਰੂ ਕੀਤਾ. ਮੇਰਾ ਭਰਾ ਮੇਰੇ ਨਾਲ ਸੀਗਾ ਉਸ ਟਾਈਮ. ਮੈਨੂੰ ਲੈਣ ਜਾਂਦਾ ਤੇ ਮੇਰੇ ਨਾਲ ਮੈਨੂੰ ਲੈ ਕੇ ਵਾਪਸ ਆ ਰਿਹਾ ਸੀ ਤੇ 3 ਮੁੰਡਿਆਂ ਨੇ ਛੇੜਨਾ ਸ਼ੁਰੂ ਕੀਤਾ. இதனால் கோபமடைந்த இளம்பெண்ணின் சகோதரன் போலீசில் புகார் செய்வதாக கூறியதால் ஆத்திரமடைந்த கும்பல் பெண்ணின் வீட்டுக்குள் புகுந்து குடும்ப உறுப்பினர்களை அடித்து தாக்கியது. இளம்பெண்ணையும் அவரது தாயையும் பலாத்காரம் செய்ய முயற்சித்தனர். ਪੁਲਿਸ ਸਟੇਸ਼ਨ ਵਾਸਤੇ ਘਰੋਂ ਨਿਕਲਣ ਹੀ ਲੱਗੇ ਸੀ ਜਸਟ ਤਦ ਤੁਰੰਤ ਉਹ ਹੋਰ ਮੁੰਡਿਆਂ ਨੂੰ ਲੈ ਕੇ ਸਾਡੇ ਘਰ ਦੇ ਅੰਦਰ ਤੱਕ ਆ ਗਿਆ. ਉੱਥੇ ਕਾਫੀ ਮਾਰਪੀਟ ਕੀਤੀ. ਉਹਨਾਂ ਨੇ ਮੇਰੇ ਨਾਲ ਜ਼ਬਰਦਸਤੀ ਕਰਨ ਦੀ ਕੋਸ਼ਿਸ਼ ਕੀਤੀ. ਮੇਰੇ ਮੰਮੀ ਜੀ ਮੈਨੂੰ ਬਚਾਉਣ ਵਾਸਤੇ ਜਦੋਂ ਆਏ ਤਾਂ ਉਹਨਾਂ ਨੇ ਇਹਨਾਂ ਨੂੰ ਵੀ ਕੁੱਟਿਆ. ਇਹਨਾਂ ਦੇ ਕੱਪੜੇ ਫਾੜ ਦਿੱਤੇ, ਮੇਰੇ ਕੱਪੜੇ ਫਾੜ ਦਿੱਤੇ. இந்த சம்பவம் தொடர்பாக இளம்பெண் போலீசில் புகார் கொடுத்தார். போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தகவல் அறிந்து தலைமறைவாகிவிட்ட வாலிபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாலில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதை கண்டறிய ஹரியானா மாநில கால்நடை விஞ்ஞானிகள் புதிய யுக்தியை கண்டுபிடித்துள்ளனர். மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பாலில் கலப்படம் செய்து விற்பது தற்போது அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பாலில் உரியா உள்பட எந்த வகை ரசாயனம் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது என்று கண்டுபிடித்து காட்டும் பில்டர் பேப்பரை ஹரியானா மாநில லாலா லஜபதி ராய் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த கால்நடை அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். ஒரு துளி பாலை இவர்கள் கண்டுபிடித்துள்ள பில்டர் பேப்பர் மீது விட்டால் போதும், அது கலப்பட பாலாக இருந்தால் மஞ்சள் வளையம் ஏற்படும். देखा गया है कि मिल्क में एडल्ट्रेशन बड़ा कॉमन हो गया है. सिंथेटिक मिल्क प्रोड्यूस होता है जिसमें यूरिया मिक्स किया जाता है, जिसके बगैर सिंथेटिक मिल्क नहीं बन सकता. और उसको डिटेक्ट करने के लिए हमारे डॉक्टर गुलशन नारायण हैं इस डिपार्टमेंट में साइंटिस्ट हैं, और उन्होंने ये बड़ी अच्छी एक इनोवेशन करी और एक टेस्ट डेवलप किया, स्पॉट डायग्नोसिस टेस्ट, कि भी हम यूरिया को विद इन 1 मिनट और 2 मिनट कैसे डायग्नोस कर सकते हैं, और जिसकी बड़ी यूटिलिटी है और जो कि ह्यूमन बीइंग को स्वस्थ रहने के लिए और स्वस्थ मिल्क डिटेक्ट करने के लिए बहुत ही इम्पोर्टेंट है. இந்த பால் பரிசோதனை உபகரணம் ஹிசார் மாவட்ட விவசாயிகள் சேவை மையத்தில் விற்பனைக்கும் வந்துள்ளது. திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுக்கு பக்தர்களின் அரோகரா கோஷத்திற்கிடையே பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான பங்குனி திருவிழா மார்ச் 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவின் 11ஆம் நாள் நிகழ்ச்சியாக வியாழக்கிழமையன்று மாலை சுவாமிக்கு பட்டாபிஷேக விழா நடைபெற்றது. அப்போது சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் பச்சை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி கிரிவீதியில் பச்சை குதிரை ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் கீழத்தெருவில் கிராமத்தினர் சார்பில் பச்சை குதிரைக்கு களி கொடுக்கும் நிகழ்ச்சி முடிந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பரிவட்டம் கட்டப்பட்டது. பின்பு திருவாட்சி மண்டபத்தில் உள்ள 6 கால் பீடத்தில் தங்க குடத்தில் புனித நீர் நிரப்பி வைத்து யாக பூஜைகள் நடத்தப்பட்டு சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் பட்டாபிஷேக அலங்காரத்தில் 6 கால் பீடத்தில் எழுந்தருளினர். பூஜைகள் முடிந்து சுவாமியின் தங்க கிரீடத்திற்கு தங்க குடத்தில் இருந்த புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமியின் சிரசில் சாத்துப்படி செய்யப்பட்டது. தீபாராதனை முடிந்து பரிவட்டம் கட்டி பட்டாபிஷேகம் நடந்தது. தங்கத்தின் விலை வெள்ளியன்று சவரனுக்கு 144 ரூபாய் குறைந்து 1 சவரன் தங்கம் 22,216 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,777 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 57 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 53,460 ரூபாயாக இருந்தது. புனித வெள்ளியை முன்னிட்டு உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை, திருச்சிலுவை பயணம், பாதம் கழுவும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களின் இறை வழிபாடுகளில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தவக்காலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கடைபிடித்த தவக்காலத்தை நினைவு கூறும் விதமாக 40 நாட்கள் தவக்காலம் அனுசரிக்கப்படுகிறது. கடைசி 7 நாட்கள் பெரிய வாரமாக கடைபிடிக்கப்பட்டு தவக்காலத்தின் நிறைவாக வெள்ளிக்கிழமையன்று புனித வெள்ளியாகவும் தொடர்ந்து சனிக்கிழமை இரவிலிருந்து ஈஸ்டர் பண்டிகையும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் பாதம் கழுவும் சடங்கு, கூட்டு திருப்பலி,
நற்கருணை ஆராதனைகள் நடைபெற்றன. திருநெல்வேலி தூய சவேரியார் ஆலயத்தில் கத்தோலிக்க பிஷப் ஜூடு பால்ராஜ் தலைமையில் புனித வியாழன் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே திருச்சிலுவை பயணம் நடைபெற்றது. கருங்கல் துண்டத்துவளை ஆலயத்தில் தொடங்கிய இந்த பவனி மாதா மலை உச்சியில் நிறைவு பெற்றது. 33வது ஆண்டாக இந்த ஆண்டும் திருச்சிலுவை திருப்பயணமானது இன்று ஆரம்பிக்கப்பட்டு கருணை மாதா மலை உச்சியை சென்றடைகின்றது. இந்த நிகழ்வு ஆண்டவர் இயேசுனுடைய திருப்பாடுகளின் 14 நிலைகளையும் தத்ரூபமாக நடித்து அனைவருடைய மனங்களையும் இறைவனோடு ஒன்றிக்க செய்யக்கூடிய நிகழ்வாக அமைகின்றது. அதேபோன்று கிருஷ்ணகிரி தூய பாத்திமா அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு சிலுவை பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.